Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாய் பல்லவி மேடம் வந்து அவங்க யூஸ் பண்ணதா சொல்லக்கூடிய இந்த ஹீலியோ கேர் சன்ஸ்கிரீன் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன இது ஸ்பெஷல், ஏன் வந்து அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கேம்பிரியா லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்மாவோட பிராண்டு தான் வந்து இந்த ப்ராடக்ட்டு. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீலியோ கேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க ஆரஞ்சு கேப் இருக்கக்கூடிய அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி ப்ரோன் அண்ட் நிறையா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆக்னி வந்து ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்ததாக ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து விரிங்கிள்ஸை சரி பண்ணுது, ரெட்னஸை சரி பண்ணுது. அவங்களுக்கு நிறையா ரெட்னஸ் வந்து கண்ணில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை சரி பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப லைட் வெயிட் நான் கமோடோஜெனிக் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய வரும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து வராமல் தடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா UVA + UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. 377 mm வேவ் லெங்த்தில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா SPF ஃபேக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 இருக்குது. ஸோ அதுவே வந்து போதும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபர்ம் பிளாக் டெக்னாலஜி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி உங்கள் ஸ்கின்னுக்கு மேலே பேரியராக இருந்து உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சரையே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மாற்றி கொடுக்கும். மேடமோட பழைய ஃபோட்டோஸில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் க்ரீமான ஒரு டெக்ஸ்சர் தான். ரொம்ப லைட் வெயிட், ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் டூவே ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அவங்க ஏதாவது மேக்கப் போட்டால் கூட இது வந்து கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மேலே மேக்கப் போட்டால் எந்த ப்ராப்ளமே வராது. அண்ட் இதில் க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ பிம்பிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு வரும், அந்த மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தால் கூட இது வந்து செட் ஆகும். அண்ட் நீங்கள் ஆக்னி ப்ரோன், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த ஜெல் க்ரீம் டைப் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் ப்ராடக்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குன்னு உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குற வேணா செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட் தான், இப்போ 1300 அரௌண்ட் வருது. பட் இந்த ஒரு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து தருது அப்படின்னு சொன்னால் நம்ம அவ்வளோ ப்ரைஸி வந்து போகலாம். ஒரு நல்ல எஃபெக்டிவாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ப்ரொடெக்ஷனுமே நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப லைட் வெயிட் அப்படிங்கிறனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. மெயினாக வந்து இது ஒரு பார்மா பிராண்ட் சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறனால நம்ம நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை அவங்க சொல்லும்போது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரபன் இல்லை, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு SPF-உமே 50 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து மேடம் எந்த மேக்கப்பும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ண ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். நீங்களும் சாய் பல்லவி ஃபேனாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க.